ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது இதற்கு நீ இவைகளை செய்ய வேண்டும் என்று ஜனங்களை பார்த்து சொல்வார். இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன், இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். ஆனால் உடன்படிக்கையை நீ பெற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கையின் நியதிகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் ஜனங்களை பார்த்து எப்பொழுதுமே சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல மோசையை பார்த்து ஜனங்கள் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் விழுந்து போன ஜனங்களை பார்த்து இவர்களுக்கு புதிய காரியங்களை, புதிய கட்டளைகளை கொடுத்து இவைகளை திரும்ப நீங்கள் செய்ய வேண்டும், செய்தால்தான் ஆசீர்வாதம் என்றால் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமே ஏற்படாது என்று தேவன் தெரிந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். அதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றையும் அவர்களுக்கு சொல்லவில்லை. 11வது வசனத்தில் மட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். யார் கைக்கொள்ளணும்? மோசே என்னும் மனிதன் கைக்கொள்ளணும். ஜனங்களை விட்டு விடுகிறார். இப்பொழுது மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ இதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ துரத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உயர்வை தடுக்கும் எல்லா கர்த்தாவை உறவுகளிலிருந்தும் என்னை நீர் விலக்கி பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது என்னுடைய உயர்வை விரும்பாத எல்லா சத்துருக்களையும் நான் துரத்த வேண்டும் என்று நீர் சொல்லவில்லை, நீரே துரத்துவேன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே.